ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லா வெக்கேஷனுக்குமே ஏதோ ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. இப்போ நம்ம பாருங்கள், ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஹைப்பும் பண்ணுங்கள், ரெண்டுமே பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறோம். ஒன்று கோகோனட், இன்னொன்று சுகர், இன்னொன்று கண்டன்ஸ் மில்க், இன்னொன்று வந்து ஃப்ளேவர். ஸோ இதில் 3 ஃப்ளேவர் பர்ஃபி இது. அதனால் கண்டிப்பாக ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக, ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நாக்கில் வச்ச உடனேவே நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி சாப்பிடணும்னு சொல்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதில் வந்து நான் வந்து அளவு பார்த்திங்கன்னா 3 கப் கோகோனட் எடுத்துடுறேன். ஒரு 1.5 கப் சுகர், 1.5 கப் சுகருக்கு 3 கப் கோகோனட், நல்லா திருவின ஃப்ரெஷ் கோகோனட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்புக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் போடுறேன் பார்த்திங்களா, இந்த ஒரு கப்பு, இன்னொரு 1/4 கப், ஹாஃப் கப் இல்லை 1/4 கப் சுகர், 1/4 கப்பு சுகர் போட்டுட்டு 1 கப் வாட்டர் போட்டு நம்ம அதை வந்து அடுப்பில் கொதிக்க வச்சிடணும். ஓகேவா? அந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இந்த 1 கப் தண்ணியை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு, இந்த கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, நம்மளுக்கு அது தெரியும் அந்த கம்பி பதம். ஸோ அந்த மாதிரி. இப்போ இது வந்து கோகோனட் மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப்புக்கு 3 கப் கோகோனட். இப்போ வந்து 3 கப் கோகோனட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் வச்சிடணும். இந்த தண்ணி கொதித்து வரும்போது இப்போ நம்ம கோகோனட் வந்து 3 கப் எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம 1 கப் தண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அது கொதிக்க வச்சாச்சு. நல்லா அந்த கொதித்து வரும்போது கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இந்த கம்பி பதம் நம்ம கையில் வச்சே பார்க்கலாம். சில பேர் சூடு தாங்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு கப்பில் தண்ணி போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஒரு ட்ராப் அந்த சுகர் இதை கொண்டு விட்டுட்டிங்கன்னா அதில் நல்லா தெரியும் நம்மளுக்கு, அந்த பால் மாதிரி திரண்டு வரும். ஸோ அப்போ தான் அது ஒரு, இப்போ நான் கையில் வச்சு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஒரு கம்பி பதம் அப்படி வர ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் 3 கப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை வரும்போது கண்டன்ஸ் மில்க் 1 கப்பு, 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கோம், 1 கப்பு கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எனக்கு கண்டன்ஸ் மில்க்கு வேண்டாம், நான் சுகர்லேயே பண்ணணுன்னா நீங்கள் 1/4 கப் சுகர் எடுத்த இடத்துல 2 கப் ரவுண்டாக எடுத்துங்க. கண்டன்ஸ் மில்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேண்டாம். ஸோ நான் கண்டன்ஸ் மில்க் எடுக்கிறதுனால ஆல்ரெடி அதில் மில்க்கும் இருக்கும், நமக்கு பாலும் இருக்கிறதுனால ஸோ நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். இதே மெத்தடில் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் பர்ஃபி. அண்ட் அதே மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு சொதப்புச்சுன்னா அந்த பர்ஃபி வந்து வேறு மாதிரி போகும். அதனால தான் நான் மெஷர்மெண்ட்டோடு சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. 1/4 கப்புக்கு 1 கப் கண்டன்ஸ் மில்க். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக்கு பதம் இருக்கும்போது இதை வந்து நம்ம 3 பாட்டாக பிரிக்கணும். 3 பாட்டாக பிரித்து ஒரு பக்கம் வச்சுட்டு, இது வந்து நம்ம அந்த ட்ரே அதை வந்து எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுற ட்ரே, இதில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா நெய் விட்டுட்டு, இல்லை உங்களுக்கு குக்கிங் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட போடுங்க. நெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம், அதை ஆற வச்சுருக்கோம். அந்த இதில் இந்த மாதிரி இந்த பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு இதாக 3 ஃப்ளேவரில், ஒன்று வந்து ப்ளெயின் ஃப்ளேவர், மற்ற 2 ஃப்ளேவர்லேயுமே ஒன்றில் வந்து நான் ரோஸ் ஃப்ளேவர் கொடுக்குறேன், இன்னொன்றில் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் கொடுக்குறேன். அது கலரோடு கொடுக்குறேன். பிஸ்தா வந்து அந்த க்ரீன் கலரில் வரும், நம்ம ரோஸ் கொடுக்குறது ரோஸ் ஃப்ளேவர் இந்த பிங்க் கலரில் வரும். இந்த 2மே அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல பாத்திரம், அதில் வந்து நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்சிங் நல்லா இருக்கணும். நல்லா மிக்சிங் பர்ஃபெக்டாக பண்ணதுக்கப்புறம் மொத்தம் இப்போ இது 3, ஒன்று நார்மல் ஒயிட்டு, இன்னொன்று பிஸ்தா ஃப்ளேவர், இன்னொன்று வந்து ரோஸ் ஃப்ளேவர். ஸோ இந்த 3 ஃப்ளேவரும், இல்லை எனக்கு ஃப்ளேவர் வேண்டாம் ஒன்லி ஒயிட்டாகவே இருக்கட்டும்னா நீங்கள் அப்படியே ஒயிட்டாகவே அந்த பிளேட்டில் ஊற்றி கட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அந்த ஃப்ளேவருக்கு இன்னும் நம்மளுக்கு அந்த 1 சாப்பிட்றதுல 2 சாப்பிடுவாங்க. சில பேர் இப்போ சுகரெல்லாம் பார்க்குறதில்ல. அந்த ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு
கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லா நாளும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்க போகிறதில்ல. எப்போவாவது இந்த மாதிரி விசேஷமான நாளுங்களில் தான் நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணுவோம். ரெகுலராக சாப்பிட்றவங்க கிடையாது. அதனால் இந்த மாதிரி இந்த 3 ஃப்ளேவருமே ஒரு ஃப்ளேவரில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சாஃப்டாக, ஸ்பஞ்சியாக ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஒயிட் கொடுத்தேன், செகண்ட் லேயர் வந்து பிங்க்கு கொடுத்தேன், தேர்ட் லேயர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் பிஸ்தா ஃப்ளேவர் கொடுத்தேன். கலர் பயங்கர அட்டகாசமாக இருந்தது. நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கும்போதே சாப்பிடணும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு அந்த அந்த ஃப்ளேவர் அந்த லேயர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த 3 லேயர், ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சு, செகண்ட் லேயர் முடிச்சு அடுத்தது தேர்ட் லேயர் க்ரீன் கலர் பிஸ்தா ஃப்ளேவர். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துருவோம். இதுக்கு மேலே அடுத்தது பிஸ்தா ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவரையும் கொடுத்துட்டு அப்போவே நம்ம அந்த சூட்டோடே வந்து ஒரு லேயராக கட் பண்ணிடணும். நம்ம கொஞ்சம் ஆற விட்டோன்னா ஹார்ட் ஆயிரும். அப்போ நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உடையும், அந்த ஷேப்பு கரெக்டாக வராது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நம்ம 3 ஃப்ளேவர் கொடுத்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக இப்போ நம்ம அந்த 3 லேயருமே கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு அந்த சூட்டோடே நம்ம வந்து பீஸ் போடலாம். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா கொஞ்சம் ஆறுனப்புறம் திருப்பி 2வது செகண்ட் ரவுண்டு நம்ம அந்த பீஸை வந்து கிளியராக கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பீஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த வகையான நீங்கள் டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் கொடுத்துட்டேன். ஏன்னா ரோஸ் கலர் வந்து கொடுக்கும்போது அது இன்னும் நல்லா அட்ராக்டாக இருக்கும்னு நான் இதை கொடுத்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் பர்ஃபி நம்ம வந்து நிறைய வெரைட்டியில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி பண்ணீங்க நீங்களும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.